மாளிகை மாதிரி ஒரு வீடு சேல்ஸுக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க. இல்லைங்க, மாளிகையை தான் இன்னைக்கு சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. அன்னூர் ஏரியாவில் 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்க சூப்பரான இண்டிவிஜுவல் வில்லா தாங்க சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா 3 பால்கனி ஏரியா, 3 கார்டன் ஏரியா வந்துருங்க. அதுலேயும் ஒன்று ஊஞ்சல் செட்டப்போட இருக்குதுங்க. இதை நம்ம பார்பிக்யூ ஸ்பாட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்துட்டிங்கன்னா கிச்சன் கார்டன் ஏரியா வந்துருங்க. ஒரு பெரிய கராஜ் இருக்குதுங்க. அதுக்கு பக்கத்துலேயே பெட் ஹவுஸ் இருக்குதுங்க. முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஸ்பேசியஸான போர்ட்டிகோ வித் சிட் அவுட் ஏரியாவோட வந்துருங்க. 7,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இட்டாலியன் மார்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. டோரு, விண்டோ, ஃப்ரேம்னு எல்லாமே தேக்கா போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்துட்டிங்கன்னா சூப்பரான ஃபவுண்டன் ஏரியா அண்ட் ஃபயர் ஏரியா இருக்குதுங்க. சூப்பரான லிவிங் ஏரியா, ஸ்பேசியஸான டைனிங் ஏரியா, 3 மாஸ்டர் பெட்ரூம் ப்ளஸ் ஒரு கெஸ்ட் பெட்ரூம் வந்துருங்க. டெரஸில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் எல்லாத்துக்குமே வாக்கிங் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. ஸ்பேசியஸான பாத் ப்ளஸ் டாய்லெட் செட்டப் வந்துருங்க. சூப்பரான மாடல் கிச்சன் செட்டப் வந்துருங்க. பேண்ட்ரி புல் அவுட் யூனிட், கிளாஸ் லேயர் வச்ச ப்ரீமியம் கபோர்டு, டிஷ்வாஷர் ஏரியா, வெஜிடபிள் வாஷிங் ஏரியா, பெரிய ஸ்டோர் ரூமோட சேர்த்து இந்த மாதிரி ஒரு பெரிய டைனிங் ஏரியா கூட கொடுத்துருக்காங்க. டெரஸில் பார்ட்டி ஏரியா, வீட்டுக்கு பின்னாடி யூட்டிலிட்டி ஏரியா, லேபர் ஹவுஸ்னு எல்லாமே வந்துருங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இபி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன், போர்வெல், காம்பவுண்டு, சிசிடிவி, சோலார் வாட்டர் ஹீட்டர், இட்டாலியன் மார்பிள், இட்டாலியன் கிளாஸ், கிரானைட், டீ கூட்டு, வால்பேப்பர், ஃபால் சீலிங்னு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னுமே வீட்டில் நிறைய வசதிகள் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்னென்னன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிய வரும். சூப்பரான இந்த லக்ஸரி வில்லா அன்னூர் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. என்ஹெச் ரோட்லேருந்து வெறும் 100 மீட்டர் வந்தால் போதும் நம்ம வில்லாக்கு வந்துடலாங்க. வடக்கு மேற்கு கார்னர் சைட் அமைஞ்சிருக்குதுங்க. வீடு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க. அன்னூர் டவுனுக்கு இங்கிருந்து ரொம்பவே பக்கங்க. மொத்தமாக 38 சென்ட் லேண்ட் ஏரியா வருதுங்க. அதில் மெயின் பில்டிங் பார்த்துட்டிங்கன்னா 7,300 ஸ்கொயர் ஃபீட் வந்துருங்க. அவுட் ஹவுஸ், லேபர் ஹவுஸ் 2,700 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. மொத்தமாக 10,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவாக இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க. ஃப்ரண்ட்டில் நல்லா ஸ்பேசியஸான கராஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஷட்டரெல்லாம் ஹெவியாக போட்டு சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் டோட்டலாக 3 கார்டன் ஏரியா வந்துருங்க. அது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு கிச்சன் கார்டன் ஏரியாவும் இருக்குதுங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது மெயின் கார்டன் ஏரியாங்க. மேலே கிளே ரூஃப் டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம் எல்லாமே நல்லா ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே ஒரு ஊஞ்சல் செட்டப் கூட வந்துருங்க. ஃப்ளோரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெபிள்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. 3 கார்டன்லேயுமே கிராஸ் எல்லாம் போட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது என்ட்ரன்ஸில் கேட்டு பக்கத்தில் இருக்க கார்டனுங்க. 2 இபி கனெக்ஷன், 2 வாட்டர் கனெக்ஷன், அது மட்டும் இல்லாமல் ஒரு போர்வெல் ஃபெசிலிட்டி கூட பண்ணி வச்சிருக்காங்க. கராஜ் ஒட்டியே இபி ரூம், பெட் ஹவுஸ் எல்லாம் வந்துருங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது 3வது கார்டன் ஏரியாங்க. ஒரு சிட் அவுட்டோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு சைடில் கிச்சன் கார்டன் ஏரியா வந்துருங்க. வீட்டுக்கு தேவையான காய்கறி, கீரைகள் எல்லாமே இங்கே நம்ம வளர்த்துக்கலாம். வீட்டை சுற்றியுமே நல்லா ஹைட்டாக 12 அடிக்கு காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் சிசிடிவி சர்வேலன்ஸ் வந்துருங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நல்லா போர்ட்டிகோ ஸ்பேசியஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சீலிங் ஃப்ளோரிங் ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணி ஃப்ரண்ட்லேயே ஒரு சிட் அவுட் ஏரியா வந்துருங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா ஃப்ரண்ட்லேயே ஒரு வெல்கமிங்கான ஃபவுண்டன் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபவுண்டன் செட்டப்புக்கு ஏற்ற மாதிரியே மேலே ஃபால் சீலிங் ஒர்க்கு, ஆம்பியன்ஸ் லைட் எல்லாம் கொடுத்து சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே வரும்போது ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் கொடுக்கறதுக்காக இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ளே போனோன்னா 16க்கு 16ங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸான ஃபயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ஒர்க்கு, ஃப்ளோரில் மார்பிள் ஒர்க்கு, ஃபால் சீலிங் ஒர்க்குன்னு எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே ஃபேனு, லைட்டிங்னு எல்லாமே பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே இட்டாலியன் மார்பிளும் தேக்கு மரம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸு, வுட்டும் யூஸ் பண்ணி ப்ரீமியமாக டிசைன் பண்ணியிருக்க பூஜை ரூம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நேச்சர் லைட் நல்லா உள்ளே வர மாதிரி சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டில் வர வுட் ஒர்க் ஆகட்டும், லைட் ஒர்க் ஆகட்டும், ஃபால் சீலிங் ஒர்க் ஆகட்டும் எல்லாமே ப்ரீமியமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளேயே ஏசிக்கான ப்ரொவிஷன் கூட கொடுத்துருக்காங்க. ஃபயர் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே ஒரு கெஸ்ட் ரூம் கூட கொடுத்துருக்காங்க. அதை நம்ம லேட்டராக பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லிவிங் ஏரியாங்க. கோயம்புத்தூர்லேயே ஒன் ஆஃப் த லீடிங் டிசைனர்ஸை வச்சு தான் இன்டீரியர் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் சூப்பரான கார்டன் வியூவோட, லெஃப்ட் சைடில் லான்ச் ஏரியாவை பார்க்குற மாதிரி நல்லா சீத்ரூ கிளாஸ் போட்டு சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த லிவிங் ஏரியாவை. டிவி யூனிட் ஆகட்டும், ஃபால் சீலிங் ஆகட்டும் எல்லாமே ப்ரீமியமாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. 20க்கு 16ங்கிற சைஸில் இந்த லிவிங் ஏரியாவை டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கெஸ்ட் பெட்ரூமுங்க. ஃபயர் ஏரியாவுக்கும் லிவிங் ஏரியாவுக்கும் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க. அவுட் சைடு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. கெஸ்ட் ரூமுக்கு வெளியிலேயே அவுட் சைடு வாஷ்ரூம் வந்துருங்க. பக்கத்துலேயே இந்த கபோர்ட் யூனிட் கூட கொடுத்துருக்காங்க. மல்டி பர்பஸாக இதை நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. 16க்கு 12ங்கிற அளவில் இந்த கெஸ்ட் ரூமோட சைஸ் அமைஞ்சிருக்குதுங்க. ஃபால் சீலிங் ஆகட்டும், கபோர்டு ஒர்க் ஆகட்டும் எல்லாமே நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. இங்கே யூஸ் பண்ணியிருக்க வுட்டு கூட எல்லாமே தேக்கில் தாங்க போட்டிருக்காங்க. வில்லாவில் இருக்கிற எல்லா பெட்ரூம், பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே 2 இன்ச் திக்னஸில் இருக்கிற தேக்கு மரம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கெஸ்ட் ரூமுக்கு அவுட் சைடு வாஷ்ரூம் கொடுத்துருக்காங்க. ஷவர் ஏரியாவுக்கு கிளாஸ் பார்ட்டிஷன் பண்ணி சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட செவரு எல்லாமே செங்கல் செவரு தாங்க. மணல் யூஸ் பண்ணி தான் எல்லாமே கட்டியிருக்காங்க. காம்பவுண்டுக்கெல்லாம் சாலிட் பிளாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 500 அடிக்கு காம்பவுண்ட் வால் மட்டுமே வந்துருங்க. சீக்கிரமாக ரஸ்ட் வராத மாதிரி ஸ்டீலையும் வுட்டையும் யூஸ் பண்ணி மெயின் கேட் பண்ணியிருக்காங்க.
ஃப்ளோரிங்கில் ஃபுல்லாக கிரானைட் போட்டு சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூரோட லீடிங் இன்டீரியர் டிசைனர் மட்டும் இல்லாமல் லீடிங்கான ஆர்கிடெக்ட் கம்பெனி தான் இந்த வீடை டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம கிச்சன் ஏரியாவும் டைனிங் ஏரியா தாங்க பார்க்க போகிறோம். 22க்கு 20ங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸான டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் ஆகட்டும், லைட் ஒர்க் ஆகட்டும் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து கார்டனுக்கு போகிறதுக்கான ஒரு டோர் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம டைனிங் ஹால்லேருந்து கிச்சன் என்ட்ரு ஆகும்போது ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க. நல்லா எலகண்ட்டாக ஸ்டைலாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தோம்னா 16க்கு 16ங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸான மாடுலர் கிச்சன் செட்டப் வந்துருங்க. உள்ளே யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே நல்லா குவாலிட்டியான மெட்டீரியலாக பார்த்து தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கபோர்ட் யூனிட்டில் ஓடிஜி ஓவனுக்கான ஸ்பேஸ் கொடுத்து பவர் சப்ளைவும் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட லுக்கை எலவேட் பண்ணுற மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் மினிமலாக நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்காங்க. ஃபுல் சைஸில் பேண்ட்ரி புல் அவுட் யூனிட் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ஓவன் அண்ட் ஓடிஜிக்கான ப்ரொவிஷன் கூட கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்புக்கு ப்ரீமியமான மார்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, 2 லேயர் போட்டிருக்காங்க. கபோர்ட் யூனிட் டோர்ஸ் எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் டோர்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. புல் அவுட் ட்ரே யூனிட், புல் அவுட் டஸ்ட்பின் யூனிட்னு சொல்லி எல்லாமே சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. கபோர்டோட வுட்டுக்கு மேலே ப்ரொடெக்டிவ் கிளாஸ் லேயர் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் அவ்வளோதான் ஃபெசிலிட்டின்னு நினைக்க வேணாங்க, இன்னொரு சர்ப்ரைஸ் கூட இருக்குது. கிச்சன்லேருந்து சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹிட்டனான ஸ்டோரேஜ் ரூம் இருக்குதுங்க. அங்கேயே வெஜிடபிளுக்கான வாஷிங் ஏரியா, டிஷ்வாஷர் ஏரியாக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 5 கெட்டுங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸான ஸ்டோரேஜ் ரூம் வந்துருங்க. கிரானைட்டில் செல்ஃபு, தேக்கு மர டோருன்னு சொல்லி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க எல்லா ஜன்னலுமே தேக்கு மரத்தில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கொசுவலை கிளாஸ்ன்னு சொல்லி டபுள் லேயராக வந்துருங்க எல்லா ஜன்னலுமே. கிரவுண்ட் ஃப்ளோரில் 17க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு சூப்பரான ஃபால் சீலிங் ஒர்க், சூப்பரான லைட்டிங் ஒர்க்கோட ஒரு அருமையான இன்டீரியராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் ஒர்க், சீலிங் ஒர்க் மட்டும் இல்லாமல் வால்பேப்பர் ஒர்க்கு கூட சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அப்படியே அங்கேருந்து உள்ளே போனோன்னா வாக்கின் வார்ட்ரோப் செட்டப்புக்கு போயிடலாங்க. 10க்கு 16 சைஸில் இந்த வாக்கின் வார்ட்ரோப் அமைஞ்சிருக்குதுங்க. உள்ள வேரிய சைஸான கபோர்டு, ஸ்லைடிங் டோரு, ஃபுல் சைஸ் மிரர்னு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் பத்தாதுங்க இந்த கபோர்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ண. அவ்வளோ அருமையாக கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே அங்கேருந்து உள்ளே போனோன்னா 10க்கு 8ங்கிற சைஸில் அட்டாச்சு டாய்லெட் ப்ளஸ் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா ஸ்பேசியஸாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி சின்னதாக லான்ச் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது டெக்கரேட்டிவ் பண்ணி நம்ம வீட்டோட அழகை இன்னுமே எலவேட் பண்ணலாங்க. வீட்டோட இன்னொரு முக்கியமான ஒரு ஹைலைட்டான ஏரியாவை இந்த ஸ்டேர் கேஸ் ஏரியாவை சொல்லாங்க. நேச்சர் லைட் உள்ளே வர மாதிரி சூப்பராகவே கிளாஸ் ஒர்க் பண்ணி நல்லா ஹை ரூஃபில் சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழே ஃப்ளோர்லேருந்து மேலே சீலிங் வரைக்குமே ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேட்டர்னில் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட தீமை மேட்ச் பண்ணுற மாதிரி இதையும் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரைல் எல்லாமே தேக்கு மரத்தில் தான் போட்டிருக்காங்க. ப்ரீமியமான கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஆகட்டும், பீடிங் ஆகட்டும் எல்லாமே இட்டாலியன் மார்பிள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லா டோருமே இன்க்ளூடிங் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே 2 இன்ச் திக்னஸில் வர மாதிரி தேக்கு மரம் தான் போட்டிருக்காங்க. சூப்பரான ப்ரீமியமான பெட் யூனிட்டு, ஃபால் சீலிங் ஒர்க்கு, டிவி யூனிட்டோடு இருக்க 20க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்க மாஸ்டர் பெட்ரூம் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச்சாகவே 11க்கு 9ங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸான பாத் ப்ளஸ் டாய்லெட் செட்டப் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானதுமே ரைட் சைடு வாஷ் பேஷனும் லெஃப்ட் சைடு டாய்லெட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து கிளாஸ் பார்ட்டிஷன் பண்ணி ஷவர் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷவர்லேருந்து வெளியில் வந்தோம்னா வாக்கின் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. 8.5 8.5 சைஸில் இது அமைஞ்சிருக்குதுங்க. டிஃப்ரெண்ட்டான கபோர்டு, டிஃப்ரெண்ட்டான ட்ரேஸ்ன்னு சொல்லி வேரியஸான சைஸில் நிறையவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்ல குவாலிட்டியில் தீமை மேட்ச் பண்ணியே பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்லேருந்து நம்ம பால்கனிக்கு போய்க்கலாங்க. நல்லா ப்ரீமியமான குவாலிட்டியில் இட்டாலியன் கிளாஸ், இட்டாலியன் ஃப்ரேம் யூஸ் பண்ணி இந்த டோர் போட்டிருக்காங்க. அதோட சேஃப்டிக்காக மேலே ஷட்டர் கூட டிசைன் பண்ணியிருக்காங்க. 29க்கு 16ங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸான பால்கனியாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமில் இருந்து மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க லிவிங் ஏரியாவிலிருந்தும் இங்கே வரதுக்கு ஒரு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரெயிலுக்கு எஸ்எஸ் ஸ்டீல் போட்டு கிளாஸ் ஒர்க்கு, கிரானைட் ஒர்க்குன்னு சொல்லி சூப்பராகவே டிசைன் பண்ணி இந்த இடத்த நல்லாவே பண்ணியிருக்காங்க. எலவேஷனுக்காக எல்லா இடத்துலையும் கிரானைட் மார்பிள்னு சொல்லி சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே வந்த உடனே இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 16க்கு 16ங்கிற அளவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த இடத்த நம்ம எப்படி வேணாலும் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாங்க. லிவிங் ஏரியாவை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஜிம் ஏரியாவை கூட கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஸ்பேஸ் அமைச்சிருக்காங்க. ஹால்வேல சீலிங்கில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. டோர்ஸு, விண்டோன்னு எல்லாமே நல்லா பெரிய சைஸில் லைட் உள்ளே வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த வீடு ஃபுல்லாக 7000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இட்டாலியன் மார்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சைடில் வர பீடிங் லைனுக்கு கூட மார்பிள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரானைட் யூசேஜும் நீங்கள் அங்கங்கே பார்க்கலாம். ஃப்ரேம் ஒர்க்குக்கெல்லாம் டீக்குட் யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்டியில் கிளாஸ்ன்னு சொல்லி எல்லாமே மிக்ஸ் பண்ணி ப்ரீமியமாக டிசைன் பண்ணியிருக்காங்க.
ஹால்வேலேருந்து உள்ளே வரும்போது 8x 8ங்கிற சைஸில் இங்கே ஒரு பாக்ஸ் ஸ்டோரேஜ் ரூம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி காமனான ஏரியாவில் ஹால்வேல தான் இதை கொடுத்துருக்காங்க. மல்டி லேயரில் கிரானைட் யூஸ் பண்ணி நல்லா ஹெவியாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. 20க்கு 16ங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்குதுங்க. டிவி யூனிட்டு, கபோர்டு யூனிட்டு, ஃபால் சீலிங்கு, பெட் யூனிட்டுன்னு சொல்லி எல்லாமே சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ப்ரைவேட் பால்கனி கொடுத்துருக்காங்க. வில்லாவில் இருக்க எல்லா ரூமுக்குமே ஏசியும் டிவி கனெக்ஷனும் வந்துடுங்க. ஒயரிங் ஆகட்டும், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் ஆகட்டும் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பால்கனி டோருக்கு இட்டாலியன் கிளாஸ், இட்டாலியன் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்காக மேலே சட்டர் சிஸ்டம் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான வியூவோட 19க்கு 16ங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக ஓப்பன் அண்ட் ப்ரைவேட் பால்கனியாக தாங்க இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஃபால் சீலிங் ஒர்க்கு, லைட் ஒர்க்கு, கபோர்டு ஒர்க்குன்னு எல்லாமே நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. அப்படியே அங்கேருந்து உள்ளே வந்தோன்னா நம்ம வாக்கிங் வார்ட்ரோப் ஏரியாவுக்கு வந்துடலாங்க. 10க்கு 11ங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கு அட்டாச்சாகவே 10க்கு 10ங்கிற சைஸில் பாத் ப்ளஸ் டாய்லெட் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியமான இன்டீரியர் ஒர்க்கோட செப்பரேட்டான ஷவர் ஏரியா கொடுத்துருக்காங்க. நேச்சர் லைட் உள்ளே வரணும்னு சீலிங்கில் இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. டஸ்ட் இல்லை பேர்ட்ஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. மேலே வந்து கிளாஸ் வச்சு க்ளோஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. நேச்சர் லைட்டு மட்டும் இல்லாமல் வால் ஃபுல்லாக இந்த மாதிரி டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் ஃபுல்லாகவே கிராஸ் மேட் போட்டிருக்காங்க. மொத்தமாக 10க்கு 10ங்கிற சைஸில் இந்த பாத் ப்ளஸ் டாய்லெட் செட்டப் இருக்குதுங்க. இங்கேருந்து அப்படியே வெளியில் வரும்போது நம்ம வாக்கின் வார்ட்ரோப்புக்கு வந்துடலாங்க. வேரியஸான பர்பஸ் பேஸ் பண்ணி வேரியஸான சைஸில் கபோர்டு எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வில்லாக்கு இன்னொரு ஆட் ஆனால் இந்த ஹோம் தேட்டர் ரூமை சொல்லாங்க. 14க்கு 20ங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கு, இன்டீரியர் ஒர்க்குன்னு எல்லாமே நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஹோம் தேட்டர் ரூம்லேருந்து அப்படியே வெளியில் வந்தோன்னா 6க்கு 20ங்கிற சைஸில் ஒரு சின்னதாக பால்கனி கொடுத்துருக்காங்க. இங்கேயே ஒரு சிட் அவுட் ஏரியா கூட வந்துடுங்க. நல்லா கிரானைட் எல்லாம் போட்டு சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து நம்ம அப்படியே மேலே போனோன்னா நம்ம டெரஸுக்கு வந்துடலாங்க. மேலே வர்றதுக்கு ஸ்பைரல் ஸ்டீல் ஸ்டேர்வே கொடுத்துருக்காங்க. டெரஸில் ஃப்ளோர் ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஹீட்டையும் குறைச்சி கொடுக்கும், தண்ணி லீக்கேஜையும் தடுக்குங்க. டெரஸில் கூட உங்களுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சாக அவுட் சைடு வாஷ்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வெளியில் இங்கே வாஷ் பேஷன் ஏரியா கூட கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்ஸ்க்கு யூஸ் பண்ணது கூட தேக்கு மரம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தோன்னா நல்ல பெரிய சைஸில் மேசிவான வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. ப்ளம்பிங் ஐட்டம் ஆகட்டும், ஒயரிங் ஐட்டம் ஆகட்டும் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் லைஃப் லாங் லாஸ்டிங்காக இருக்குங்க. டெரஸ்லேயே இன்னொரு ஹைலைட்டான விஷயமா இந்த இடத்த சொல்லலாங்க. இது ஒரு பார்ட்டி ஏரியாவாக பிளான் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி கேதரிங்னா நம்ம இங்கே கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. மல்டி பர்பஸாக இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாங்க. சோலார் வாட்டர் ஹீட்டர் இருக்குதுங்க. டெரஸில் நிறையாவே ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. நம்ம வேணுங்கிற மாதிரி இந்த இடத்த தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. லாண்ட்ரி ஏரியாவும் லேபர்ஸ் குவார்ட்டர்ஸும் வீட்டுக்கு பேக் சைடில் வந்துடுங்க. துவைச்ச துணியெல்லாம் வீட்டுக்கு சைட்லேயோ ஃப்ரண்ட்லேயோ இல்லை டெரஸ்லேயோ போட்டு வியூவை கெடுக்கக்கூடாதுன்றதுக்காக பிளான் பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. கையில் துவைக்கிறதுக்கான ஏரியா மட்டும் இல்லாமல் வாஷிங் மிஷினு கூட தனியாக ஒரு ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்லெட் அவுட்லெட்டுன்னு எல்லாமே ப்ரீ பிளான்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சோப்பு டிட்டர்ஜென்ட் வைக்கிறதுக்கான செல்ஃப் கூட கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அவுட்டோர் கிச்சனுங்க. கிச்சன் யூட்டிலிட்டி ஏரியா, அம்மிக்கல், ஆட்டுக்கல், மேலே கபோர்டுன்னு சொல்லி எல்லாமே நீட்டாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே கூட கிரானைட் ஒர்க்கு தான் பண்ணியிருக்காங்க. லேபர் குவார்ட்டர்ஸ் கூட சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தால் டேபிள் டாப்பில் கிரானைட் யூஸ் பண்ணி கபோர்டு ஒர்க்கெல்லாம் சூப்பராகவே பண்ணி நல்லா ப்ரீமியமாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 3 லேபர் குவார்ட்டர்ஸ் வந்துடுங்க. வீட்டை சுற்றியுமே எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கிரானைட் போட்டிருக்காங்க. நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை. கிரானைட்டு, இட்டாலியன் மார்பிள், இட்டாலியன் கிளாஸு, தேக்கு மரம்னு ஃபுல்லாகவே இந்த வீடை டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ளம்பிங்க்கு எல்லாமே ஆஸ்ட்ரல் பைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஜாக்வார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒயரிங்க்கு எல்லாம் ஆர்ஆர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ வசதியோடு இருக்க இந்த லக்ஸுரியான வில்லாவோட ப்ரைஸ் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா வில்லான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் கமெண்ட்டில் அனுப்பி வைக்கிறோம். இந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலோ விற்கணும்னு நினச்சாலோ எம்ஜே ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.